தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மலை மீது ஏறி வழிபாட்டிற்கு செல்ல வழக்கமான சோதனைக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தைப்பூசத்தை ஒட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். தைப்பூசத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகளிலும் இன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து அளவு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்திலும் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் உள்ள பழனியாண்டவர் கோயிலிலும் உள்ள அந்த பாலதண்டாயனபாணி உற்சவர் சன்னதியில் இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பஞ்சாமிர்தம், தேல் உள்ளிட்ட 16 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகமானது நடைபெற்றது. இதில் முக்கியமாக பார்த்தமையானால் வழக்கம் போல் மலை மீது சென்று வழிபாடு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவிற்கும் சென்று வழிபடுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதியானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வழக்கம் போல அந்த சோதனையானது என்று பார்த்தமையானால் வரக்கூடிய பக்தர்கள் பையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அவர்களிடம் ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை சோதனை செய்து அதற்கு பிறகு மலைக்கு மேலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த திருப்பரங்குன்றத்தை பார்த்தவையானால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.